ஹே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷா ட்ராமாஸ். லாஸ்ட் வீடியோவில் நியோன்னு ஆப்பில் தூக்கி எரிஞ்சதும் ஹீரோ நெஞ்சை பிடிச்சிட்டு சோஃபாவில் விழுந்திருப்பான். போன வீடியோவில் கமெண்ட் பண்ணது சத்யா. இனி என்னாச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோ சோஃபாவில் விழுந்திருக்கதை பார்த்துட்டு நியோனும் ஓகே தானே, பாதி ஆப்பில் தானே எரிஞ்சு என்ன பிளாக்மெயில் பண்ணுறியான்னு கிட்ட போய் பார்த்துட்டு சீரியஸ் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேர்ளுக்கு கால் பண்ணவான்னு கேட்குறா. ஹீரோ தான் வேண்டாம் டாக்டருக்கு கால் பண்ணுன்னு சொல்கிறான். நியோனும் கால் பண்ணி ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு வழியில் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறா. கட் பண்ணால் டாக்டர் மெடிசன் எல்லாம் கொடுக்குறாரு. ஹீரோ தூங்கிட்டு இருக்கனால வெளியே போய் நியோன் கிட்ட ஹீரோ நிறைய ஃபுட் சாப்பிட்டானா, அதனால தான் செரிக்காமல் உடம்பு சரியில்லாமல் ஆகியிருக்கு, அவனோட ஹெல்த்தை பொறுத்தவரை ரொம்ப சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. நியோனும் ஹீரோ நிறைய சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. டாக்டரும் வினோதமாக இருக்கே, சரி அவனை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. நியோன் தான் ஹீரோவை பார்த்துக்கிறா. அப்போ ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணி ஹீரோ உடம்பு சரியில்லாமல் க்யூட்டாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ தண்ணி வேணும்னு கேட்க நியோனும் சுடு தண்ணி எடுக்க கிச்சன் போகிறா. அப்போது டஸ்ட்பின்னில் பார்க்குறா, அங்கே ஒரு ஃபுட்டும் இல்லை. ஹீரோ சாப்பாடையெல்லாம் தூக்கி போட்டேன்னு சொன்னதை யோசித்து பார்த்துட்டு சாப்பாடை தூக்கி போடலன்னா அவனே சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஹீரோவை நல்லா பார்த்துக்கிறா. டாக்டர் நிறைய ஸ்டெப்ஸு சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ஹீரோவை கேர் பண்ணி பார்த்துக்கிறான். நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருந்து ஹீரோவை பார்த்துக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நியோனும் பெட்டில் தலை வச்சுட்டு படுத்திருக்கா. ஹீரோவும் கண்ணு முழிச்சு பார்க்குறான். முழிச்சதான் ட்ரெஸ் போட்டிருக்கானான்னு தான் செக் பண்ணுறான். அதில் நியோனு எலும்புறான். நியோனும் எலும்பிட்டியா, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறா. ஹீரோவும் பரவாயில்லன்னு சொல்கிறான். அப்புறம் அவன் கையை பார்த்துட்டு என்னடி கிள்ளி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நியோனும் இல்லை டாக்டர் தான் இப்படி பண்ண சொன்னாங்க, அப்படி ப்ரெஸ் பண்ணால் வலி குறையும், பாரு டாக்டர் சொன்னது எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை காமிக்கிறா. ஹீரோவும் எலும்ப பார்க்குறான். நியோனும் அசையாத என்ன வேணும், மொபைலாக தண்ணியான்னு கேட்க ஹீரோவும் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்கிறான். நியோனும் எல்லாத்துக்கும் ரெடியாக பேட் வச்சுருக்கா. ஹீரோவும் ரெஸ்ட் ரூம் போக ஹெல்ப் பண்ணுன்னு கத்துறான். அடுத்த சீனு நியோனு டோர் வெளியே ட்ரிப்ஸை வச்சுட்டு நிற்கிறா. ஹீரோ கிட்ட சீக்கிரம் முடிஞ்சா, என்னால் ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்கிறா. அப்போ உள்ள சத்தம் கேட்குது. நியோனு ஹீரோ கீழே விழுந்துட்டான் போலன்னு ஹீரோவை கூப்பிட்றா. ஓகே தானே, நீ பதில் சொல்லலைன்னா நான் உள்ளே வந்துடுவேன்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரான். வந்து ஒரு செகண்டாச்சும் நிம்மதியாக இருக்க விடுறியா அப்படின்னு கேட்டுட்டு போகிறான். கட் பண்ணால் பாய் ஃப்ரெண்ட் தான் காமிக்கிறாங்க. லிங்கரை மீட் பண்ண தான் போயிருக்கான். லிங்கரம் வந்து உன் எக்ஸ் பயங்கரமான ஆளாக தான் இருக்கா, யோகா கம்பெனியும் ஹீரோ கம்பெனியும் எதிரிங்க தான், நான் செட்டில் அடிச்சேங்கிறதுக்காக ஹீரோ என்னை மாத்துறான் அப்படின்னு சொல்கிறா. பாய் ஃப்ரெண்டும் நியோனை அடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க லிங்கரும் நியோனா அவளை அடிச்சேன் தான், அதுக்கு இப்போ என்ன, ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை தான் செஞ்சேன், ஆனால் நீ குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுற போல, இன்னும் லவ் பண்ணுறியா அவளை அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாய் ஃப்ரெண்ட் நான் சொல்கிறத கேளுன்னு சொல்ல வரான். ஆனால் லிங்கர் ஹீரோவை கூட மயக்கிட்டா போல, அவள் ஹீரோ இடத்துல தானே தங்கியிருக்கா, அவள் யார் ஹெல்ப்பும் தேவையில்லைன்னு சொல்கிறான், ஆனால் ரகசியமாக ஹீரோவை மயக்கிறா அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட பாய் ஃப்ரெண்டும் ஷாக் ஆகுறான். ஆனாலும் லிங்கர் விடாமல் ஒன்று பிரேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹீரோ வீட்டில் தான் தங்கி இருக்கான்னு சொல்கிறான். பாய் ஃப்ரெண்டும் பேசி முடிச்சிட்டியா, நான் சொல்கிறத கேளுவட்டி ஃபஸ்ட்டு, எனக்கு நியோன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, நான் ஒன்று மட்டும்தான் லவ் பண்ணுறேன், நம்ம டேட்டுக்கு வந்திருக்கோம் வான்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறான். கட் பண்ணால் ஹீரோ உடம்பு சரி ஆகிறதுக்கு முன்னாடியே எழும்பி நடந்து வரான். நியோனும் நீ இப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல ஹீரோவும் நான் நல்லா தான் இருக்கேன், படுத்தாதான் நோயாளி மாதிரி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். நியோனும் டிவியில் என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் ஃபேண்டசி மூவிஸுக்கு போடுற மாதிரி காஸ்டியூமாக பாரு, இப்போ நான் ஒர்க் பண்ணுற மூவியில் கவுபாய்க்கும் வேவர் கேர்ளுக்கும் உள்ள ஸ்டோரி, அதுக்கேற்ற மாதிரி ஐடியாஸ் வேணும்னு சொல்கிறான். நியோனும் ட்ரெடிஷ்னலாக போட்டால் நல்லா இருக்கும்னு அவள் ஐடியாவை சொல்கிறா. ஹீரோவும் யங் பீப்புளுக்கு இது பிடிக்குமா, ட்ரெடிஷ்னலில் வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நியோனும் அது எப்படி அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆகும், நான் போட்டு காமிக்கிறேன்னு ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. நியோனு அந்த மூவியை பார்த்து அழுறா. ஹீரோ தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு டிஷ்யூ பேப்பர் கொடுக்குறான். நியோனும் நீ அழலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஒரு மூவியை உருவாக்கவும் ஷூட்டிங்கை பற்றியும் தான் நான் கேர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நியோனும் ஆனால் இந்த ஸ்டோரி ரொம்பவே அழ வைக்குதுன்னு சொல்கிறா. ஹீரோவும் டெக்னிக்கல் ரீதியாக பதில் சொல்கிறான். நியோனும் ஏன் இப்படி வரப்பாவே இருக்க, எதை நினைச்சா ஃபீல் பண்ணதுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி
கேட்குறா. ஹீரோவும் தண்ணியில் ஒரு பொண்ணை அவனை காப்பாற்றிருக்கோம்ல அதை நினச்சி பார்த்துட்டு உனக்கு ஒன்று தரணும்னு சொல்கிறான். கட் பண்ண பாய் ஃப்ரெண்டும் லிங்கரை டேட் முடிச்சு வீட்டுக்கு அனுப்பி விடுறான். லிங்கர் போனதும் பாய் ஃப்ரெண்டு லிங்கர் சொன்னதும் ஸ்பை சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நானே போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். கட் பண்ண ஹீரோ ஸ்டார்டிங் எபிசோட்ல நியூயானுக்கு கோட் பின்னை எடுத்து வச்சிருப்பான்ல அதை நியூயான் கிட்டேயே கொடுக்குறான். அப்போதான் நியூயானுக்கே தெரியுது அந்த ரூம் நம்பர் வச்சு இதுக்கு தான் தேடி இருக்கான்னு. ஹீரோவும் நீ அவ இல்லை அதான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் எனக்கு பசிக்குது போய் சமன்னு சொல்கிறான். நியூயானும் ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறா. ஹீரோவும் போய் வாங்குன்னு சொல்கிறான். கட் பண்ண நியூயானு இந்த கோட் பின்னை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தூக்கி போட போகிறா. அப்புறம் என்ன யோசிச்சான்னு தெரியல. போடாமல் நடந்து வரும்போது பாய் ஃப்ரெண்டு வரான். பாய் ஃப்ரெண்டும் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் போலையே அப்படின்னு சொல்லி கேட்க நியூயானு என்ன கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்கிறா. பாய் ஃப்ரெண்டும் ஏன் இப்படி ஒன்று விற்கிற அந்த தேட்டருக்காக அப்படின்னு சொல்கிறான். நியூயானும் நீ யோகா கம்பெனியில் வேலை செய்கிறதுக்காக இத்தனை வருஷம் காதில் வந்து தூக்கி எறிஞ்சிட்ட இதை நீ என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பாய் ஃப்ரெண்டும் உங்ககிட்ட கொஞ்சம் டைமும் எனக்காக வெயிட் பண்ணுவோன்னு தானே சொன்னேன் ஆனால் நீ ஹீரோ கிட்ட ஒன்று விற்கிற எனக்கு இது எவ்வளோ வலியை கொடுக்கணும் உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். நியூயானும் இவங்கிட்ட எல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறா. அவளை ஹக் பண்ணிட்டான் பாய் ஃப்ரெண்டு. நியூயானும் பிடிச்சி தள்ளி விடுறா. இதை கேப் போட்ட ஒருத்தன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறான். இவனை கேப் பாய்ன்னு சொல்லலாம். நியூயானும் இது உனக்காக நான் வாங்கின கிஃப்ட்டு நான் உன் மேலே வச்ச லவுக்கு இந்த கோட் பென் சாட்சியா இருக்கட்டும்னு கையில கொடுக்குறா. கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போறா. பாய் ஃப்ரெண்டும் அதுல நின்று ஃபீல் பண்றான். அந்த கேப் போய் போட்டோ எடுக்கிறான். கட் பண்ணா நியூயானும் சூப்பர் மார்க்கெட்ல திங்ஸ் வாங்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அம்மாவும் அங்கதான் இருக்காங்க. நியூயானும் பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. நியூயான் பாத்திரக்கூடாதுன்னு ஃபேஸையெல்லாம் மறைக்கிறாங்க. அப்புறம் நியூயான் கிட்ட போய் பேசுறாங்க. கப்பா வாங்குற அப்படின்னு. நியூயானும் உங்கள் வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு நான் என் ஃப்ரெண்ட்காக வாங்க வந்தேன்னு சொல்கிறான். அம்மாவும் உங்கள் ஃப்ரெண்டா இல்லை பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க நியூயானும் இல்லை ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே ஹீரோ அம்மா தான் வீட்டில் கொண்டு விடுறாங்க. நியூயானும் அக்கா காரில் கொண்டு விட்டதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. அம்மாவும் நிறைய பொருள் இருக்கு எப்படி கொண்டு போவோம் ஃப்ரெண்டை கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. நியூயானும் நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ கரெக்டாக ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்ததும் நியூயான் இறங்கி போய் வெளியே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் சுத்தமான காற்று வாங்க வந்தேன்னு சொல்கிறான். நியூயானும் உள்ளே போ மயங்கி விழுந்தா என்னால் தூக்க முடியாதுன்னு சொல்கிறா. இப்படி இவங்க பேசுகிறத பார்த்தா அம்மாவும் வெளியே வந்து உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் அதான் பார்த்துட்டு போக வந்தேன் நீ நல்லா தான் இருக்க நான் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் நீங்கள் அனுப்பிவிட்ட ஒருத்தி என்ன சுற்றிட்டே இருக்கா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமே அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அம்மானு தெரிஞ்சதும் நியூயானு ஷாக் ஆகுறா. கட் பண்ண வீட்டில் தான் இருக்காங்க. ஹீரோ நியூயானை பார்த்துட்டே இருக்கான். அம்மா பார்த்ததும் புக்கை படிக்கிற மாதிரி இருக்கான். அம்மாவும் கிச்சனில் நியூயான்கிட்ட பேசுகிறாங்க. நியூயானும் அக்கா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வளர்றான். அம்மாவும் உனக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அப்படியே கூப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நானும் ஹீரோ அப்பாவும் ஒர்க்கில் பிஸியாக இருக்கனால இவனை எங்களால் பார்த்துக்க டைம் இல்லாமல் போச்சு ஆனால் இப்போ நல்லாவே மாறிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ஹீரோ பற்றி தான் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உன்னை பற்றி தானே அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் சீக்கிரம் வந்து வேலைக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நியூயான் கிட்டையும் அவனை பார்த்துக்க அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ண அந்த கேப் பாய் லிங்கரை மீட் பண்ணி போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறான். லிங்கரும் கடுப்பாகி நியூயான் பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேப் பாய்கிட்ட என்னமோ சொல்றா. கட் பண்ண ஹீரோக்கு நியூயானு மெடிசின் கொண்டு கொடுக்குறான். ஆனா அவன் டேப்லெட்டே பார்க்க அதை வாங்குறான். ஆனா ஹீரோ மெடிசனை தட்டி விடுறான். நியூயானு இதான் லாஸ்ட் மெடிசன் சொல்றா. அப்புறம் ஷாப்புக்கு போலான்னு பார்த்தா மழை வேற பெய்யுது. ஆனாலும் லெட்டர் எழுதி வச்சுட்டு மெடிக்கல் போகிறா. ஹீரோ நியூயான் போனதும் கீழே வரான். வந்துட்டு லெட்டராக பார்க்குறான். நியூயானும் மெடிசன் வாங்கிட்டு வீட்டுக்கு நடந்து வரா. அப்போ பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து அந்த கேப் பாய் தான். ஹீரோவும் நியூயானை காணுமேனு டைமை பார்க்குறான். நியூயானும் கால் பண்ணுறா ஹீரோக்கு. ஆனால் ஹீரோ மொபைல் ரூமில் இருக்குது. நியூயான் மெசேஜும் பண்ணுறா இப்படி ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான்னு. அப்போது யாரோ ஃபாலோ பண்ணவங்கள அடிக்கிறாங்க. நியூயானும் பயந்து திரும்பி பார்த்தா ஹீரோ தான். ஹீரோவும் நியூயானுக்கு கொடையை பிடிக்கிறான். அதோட இந்த வீடியோ முடியுது. இனி என்னாச்சுன்னு பார்க்கணும் மறக்காம மிஸ்டர் ஷார்ட் ராமஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராமாஸ் பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது மிஸ்டர் ஷா.